சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் இண்டு இடுக்கெல்லாம் நகர்ப்பகுதி மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் விசில் சத்தம் பட்டையை கிளப்பி வருகிறது. ஆண்களுக்கு இணையாக தேர்தல் களத்தில் பெண்கள் இறங்கியிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய தலைமுறையில் பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக கூட ஆனதில்லை என்ற அளவில்தான் தமிழ்நாடு இருந்தது. ஆனால் தந்தை பெரியாரின் கொள்கையில் தமிழ்நாட்டில் வேரூன்றிய பிறகுதான் பெண்களுக்கு இவ்வளவு உரிமைகளும் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் ஆண்களின் எண்ணிக்கைக்கு சமமாக பெண்களை அரசியல் கட்சிகள் களத்தில் இறக்கியிருக்கின்றன. மேலும் பெண்கள் சுயேட்சையாக களம் காண்பது சற்று அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். மேலும் இப்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் வேண்டுமானால் பெண்களை இறக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் பெண்கள் சுயேட்சையாக களமிறங்க விரும்புவதில்லை என்று கூட சொல்லலாம். அதை நொறுக்கும் விதமாக சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெண் இறங்கியிருக்கிறார். ஆம், அவர்தான் முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலம் அவர்களது மகள் தனலட்சுமி. இவர் ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய அனுபவம் இருந்ததால் இப்போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்குவது எளிமையாக இருந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலம் அவர்கள் அதிமுகவில் இருந்தபோது சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காததால் சுயேட்சையாக களத்தில் இறங்கி அனைத்து அரசியல் கட்சி வேட்பாளர்களையும் பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றார். பின்னர் மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். அந்த அளவுக்கு அவரது பணிகள் இருந்ததால் கடைசி வரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து இப்போது தனலட்சுமி எந்த கட்சியிலும் இல்லாவிட்டாலும் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அனைவருக்கும் சேவை செய்ய நல்வாய்ப்பாக இருக்கும் என்று தனது தேர்தல் பரப்புரையில் சொல்லி வருகிறார். அதற்காக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கும் அனைத்து ஊர்களுக்கும் சென்று வாக்குகள் சேகரித்து வருகிறார். ஊருக்குள் இறங்கியதும் ஒரு விசில் எடுத்து ஊதியதும் மற்றவர்கள் கவனத்தை ஈர்த்து விடுகிறார். அடுத்து தனது பரப்புரையை தொடங்கி விடுகிறார். இப்படித்தான் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் விசில் சத்தம் பட்டையை கிளப்பி வருகிறது. வெற்றி சின்னம், பாட்டாளி சின்னம், வேலையாளின் சின்னம், விசில் சின்னம். நம்முடைய ஓட்டு, நம்முடைய ஓட்டு, நம்முடைய சோட்டு. மாற்றி போடாம இந்த ஒரு தடவை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சேலன்ஸ் பண்ணி தான் வந்து நிக்கிறேன். அந்த மாதிரி இனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. இதுல வந்து அதிகபட்ச ஓட்டு வித்தியாசம் காமிச்சாதான் நமக்கு அடுத்து ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதனாலதான் சரி. கூரை விட எடுங்க, கூரை விட மெயின் ஓட்டு விட மாற்றணும். சொல்லுங்க, இப்படி போய் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சமுதாய மக்களோட நிலைமை, சமுதாய மக்கள் நிலைமையெல்லாம் இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்துக்கிறோம். எதா இருந்தாலும் அப்படியே போய் உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள போயிட்டு வீட்டுல பாருங்க. வணக்கம்மா, உள்ள போங்க, போயிட்டு எங்க மக்களோட நிலைமையை பாருங்க. விசில் சின்னத்துல போடுங்க. இந்த நம்மளோட நிலைமையெல்லாம் இதை மாற்றணும்னு சொல்லி தான் சமுதாயத்துக்காக சமுதாய உணர்வோட தான் வந்து நிற்கிறோம். ஒரு தரம் மாற்றி அமைங்க. நம்ம எல்லா இளைய தலைமுறைலாம் காப்பாற்றணும். சமுதாயத்தின வீடு எல்லாம் எப்படி கிடக்கு பாருங்க. கண்டிப்பா போட்டு விடுறோம். நீங்க வாக்கு வச்சு நம்ம சமுதாயத்தின வீடு இந்த கூரை வீடலாம், கூரை வீடே இல்லாத நம்ம தமிழனை மாத்தணும். அதுக்காக தான் முன்னாள் அமைச்சர் பொண்ணு வந்து நிக்கிறாங்க. வாக்களிக்க செய்து அவர்கள் வெற்றி பெற்று அரசு அலுவலகங்களில் அமர்ந்தவுடன் அந்தந்த வாக்காளர் பெருமக்களை நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் வடநாட்டு சிங்கம் அஞ்சா மஞ்சள் மாவீர சேர்வையார் ஏவி அவர்களின் புகழ்ந்து திருமதி ஏவி தமிழ்ச்சி எல்லா வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நான் முன்னாள் அமைச்சர் ஏவி வெங்கடாச்சலத்தோட பொண்ணு தனலட்சுமி. நான் நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக விசில் சின்னத்தில் நிற்கிறேன். எல்லாரும் எதுக்கு இந்த அரசியலை நிற்கிறோம்னா, நமக்கு வந்து எந்த அங்கீகாரமுமே இல்லை. ஏடிஎம்கே சரி திமுகவும் சரி, நமக்கு வந்து அங்கீகாரத்தை பெறணும்னா நம்ம இனத்துக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காக தான் வந்து இங்கே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து விசில் சின்னத்தில் வாக்களிக்கணும். நம்மளுடைய இடஒதுக்கீடு அறியாமையே எல்லா அரசியல்வாதிகளும் அவங்கவுங்களும் நம்ம சுயநலத்தோட தான் இருக்கிறாங்க. நம்ம எப்போ முன்னேறணும் அப்படின்னாக்கா நம்மளோட அதிகபட்ச வாக்குகளை காமிச்சாதான் நம்ம வந்து இந்த இதில் வெற்றி பெற முடியும். அதனால வந்து நம்மளோட இனத்தம் உறவு ரத்த உறவு எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, எல்லாரும் தவறாமல் விசில் சின்னத்தில் வாக்களித்து எல்லா வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது வெற்றி வேட்பாளர் வடகாவி என்ற தங்கம் அரசியல் குளம் காத்த தெய்வம் ஐயா ஏவி அவர்களின் புதல்வி திருமதி ஏவி தனலட்சுமி என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். என்ன இருக்காங்க சொல்லி ஜாதி மதம் பார்க்காம நம்ம இதுக்கு வந்து நீ அடுத்தா நம்ம தான் உடனே வரணும். உடனே வருவாங்க, எப்போ கூப்பிட்டாலும் சரி.